தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. திண்டுக்கல்லில் என்ஐஏ நடத்திய சோதனையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சோதனையை தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் முடிவில் இன்பத்துல்லா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக திண்டுக்கல்லில் பல்வேறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட நிலையில் கொடைக்கானல் நகர், பூம்பாறை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்தவர் பாத்திரக்கடை செய்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராமலிங்கம் என்பவரை கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக மதமாற்றம் செய்வதற்கு ராமலிங்கம் தொடர்ந்து தடுத்து வந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட பிரச்சனையினால் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக விசாரணை தெரிய வந்தது. இதை அடுத்து இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை அது என்ஐஏக்கு மாற்றப்பட்டது. இந்த கொலை வழக்கில் 18 பேர் குற்றம் சாட்டப்பட்டு 10 பேர் தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் இந்த நிலையில் 5 பேரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சுமார் 25க்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் மட்டுமின்றி திண்டுக்கல், கொடைக்கானல், ஒட்டஞ்சத்திரம், வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் விசாரணையானது தொடர்ச்சியாக சோதனை நடத்தினர். இந்த காலை முதல் நடந்த விசாரணையில் திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், இருக்கக்கூடிய வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் விசாரணையை முடித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். அதே போல் அவர்களுடைய முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்ட டிஜிட்டலாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆவணங்கள், அதே போல் செல்போன், சில இடங்களில் லேப்டாப் உள்ளிட்ட அதை பறிமுதல் செய்தனர். அதே போல் எஸ்டிபிஐ கட்சியிலிருந்து வழங்கக்கூடிய அடையாள அட்டையும் அவர்கள் எடுத்து சென்றுள்ளனர். இந்த சூழ்நிலையில் இதை தொடர்ந்து இங்கு கொடைக்கானல் பகுதியில் தொடர்ச்சியாக சோதனையாக நடைபெற்றது. இந்த சோதனையில் பூம்பாறை பகுதியைச் சேர்ந்த சுமார் 5க்கும் மேற்பட்ட பகுதியில் சோதனை நடைபெற்ற போது விசாரணை முடிவில் கொடைக்கானல் நகர் பகுதியில் ஆம்பூர் பிரியாணி கடை என்று நடத்தி வரும் இன்பதுல்லா என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் தற்போது கைது செய்து டிஎஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரணையாக நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த காவல்துறை தொடர்ந்து அந்த இருக்கக்கூடிய அந்த 5 இடங்களில் விசாரணை மேற்கொண்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி வசந்த்.